பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் நம்முடைய கடந்த காலத்தை பார்த்து நம்மளுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கிறதுல பால் பார்த்தீங்கன்னா அவரோட கடந்த காலம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எவ்வளோ கிறிஸ்துவ மக்கள் அவர் கொலை பண்றாரு, சாவடிச்சு போடுறாரு. ஆனாலும் பால் போய் இன்ட்ரடியூஸ் பண்றதுல இயேசு பார்த்துட்டு, ஆனா இயேசு பால் கிட்ட நான் தான் இயேசுன்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்முடைய கடந்த காலத்தை பார்த்து தேவன் நம்மளுடைய ஃபியூச்சர் நிர்ணயிக்கிறதுல அவரே நான் தான் இயேசு, உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் மறுத்திருக்கிறேன்னு நமக்காக நன்மையை செய்ய மட்டுமே மனதா இருக்கிறது நம்ம இயேசு. பிரைஸ் காட், ஹalleluya. அதனால இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலுமே, எல்லாமே ட்ரபிள், எல்லாமே எந்த ட்ரபிளா இருந்தாலுமே அதற்கு பிளெஸ்ஸிங்கா திரும்பி வரப்போகுது. ஒருவரை ஒருவர் நம்ம நேசித்து அன்பு செலுத்து மன்னித்து அவர் சாயலுக்கு நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம கடந்த காலத்தை பார்த்து நம்ம தேவன் நமக்கு நம்மளோட ஃபியூச்சரை நிர்ணயிக்கிறது இல்லை, அவர் நமக்கு பெஸ்டா தான் கொடுப்பாரு. நீ எப்படி வாழ்ந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்த தேவன் நம்மளுக்கு ஃபியூச்சர் பெஸ்டா தான் இருக்கும். பால் எவர்லாஸ்டிங் ஜாய் அவர் அனுபவித்தார் அவர் வாழ்க்கையில. ஸோ அவருடைய எண்ட் ரிசல்ட் எவர்லாஸ்டிங் ஜாயா இருந்துச்சு. தேவன் அந்த மகிழ்ச்சியை முழுமையா பரிபூர்ணமா கொடுத்திருந்தார். இன்னைக்கு அவர் எல்லா விதமான மகிழ்ச்சியான காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து சுதந்திரத்திருந்தாரு. நாமும் இன்னைக்கு தேவன் கிட்ட முழுமையா நம்ம வாழ்க்கையை கொடுத்து எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நன்றி சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கும் தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு தேவன் நிச்சயம் நம்மளுடைய ஃபியூச்சரை ஆயத்தம் செய்திருக்கிறாரு. ஆமென்.